ஆக்சுவலாக நல்ல கான்செப்ட் ப்ரோ. உண்மையாக சொல்லப்போனால் இப்போ உள்ள பசங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றத கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. செம கான்செப்ட். 2K ஜென்ரேஷன் என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளுக்காக ஒரு படம் நினச்சிருப்பாங்களா? கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு படம். பெற்றவங்களாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஆமாங்க, என் பிள்ளை கூட இப்படி தாங்க உருப்பிடாமல் தத்திரிமா தெரியுது அப்படின்வாங்களே. அவங்களோட கோவத்தை தான் படமாக எடுத்து வச்சிருக்காரு. கான்செப்டாக நல்ல கான்செப்ட். எனக்கு என்னென்னா நடிகர் சீமான் அவர்கள் நடிகராக இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் கூட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நடிகராக சீமான் ஒரு நல்ல ஆக்டர், அதை திருப்பி இதில் கொண்டு வந்திருக்காரு. பிரதீப் ஆஸ் யூஷுவல் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ தனுஷ் ரஜினிகாந்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி இப்படி நடிப்பார். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா விஜய் சூர்யா தான். அதுலேயும் வந்து ஒரு இடத்துல அவரோட பழைய பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போடுவார் பாருங்க, மனுஷன் பின்னிட்டாரு. அவர் தான் ஹீரோ. மனுஷன் அவர் தான். இதில் சொல்லுவாங்க காட் மோடுன்னு. அந்த ஆள் தான் உண்மையிலே காட் மோடு. உண்மையிலே அந்த பாட்டு வரும்போது இந்த படம் பிடிக்காதவனு கூட பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அது அந்த பாட்டு அப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குல்ல. அது இந்த படத்தில் பார்க்கும்போது ஓகேவா இருந்தது. பட் ஸ்டில் அனியோட வாய்ஸில் அந்த பாட்டு கேட்குறப்பே ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் ஹீரோ, இந்த படத்தோட ரியல் ஹீரோ. உனக்கென்ன யாரும் இல்லையே எனக்கென்று போதும். என்ன தலைவா பாட்டு, ஒரு தானம். ஐயோ ஐயோ, காதல் பண்ணுறவங்களாம் இந்த பாட்டை பார்த்து செத்து போயிடுவாங்க தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு உருக்குற காதல் பாட்டு தலைவா. காதல் பாட்டு என்ன ஒரு மியூசிக். நம்ம பிரதீப் ரங்கநாதன் 4 படம் நடிச்சு ஒவ்வொரு ஜானரியை காட்டுறா போல. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. இப்போ இருக்கிற நடிகர் சூஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவர் 4 படமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை தான் இவர் காட்டியிருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியை பிடிக்கும், விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும். இப்போ 4வதா பிரதீப் ரங்கநாதனை பிடிக்கும். என்ன ஒரு ஆக்டிங் தலைவா, என்ன மாரி ஆக்டிங். இந்த கண்ணாடி அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிப்பாரு பாரு தலைவா, பெஜாரு தலைவா. ஆனால் அன்றே கணித்தார். அதே போல தான் 2040 என்ன நடக்குமோ அதை காமிச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் தலைவா ஃபோனில் பட்டுக்குட்டி மண்ணுக்குட்டி சாப்பிட்னா சாப்பிட மாட்டுங்க. மொபைலை எடுத்து செல்ல குட்டி எங்கே போகிற அப்படின்னு ஃபோனில் இப்படி வச்சா தான் சாப்பிடுதுங்க. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அப்போ 2040 என்ன நடக்கும் அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது தலைவா. அப்பா இப்போ இருக்கிற அவர் இந்த படத்தில் நடித்தது பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர நேரத்தில் அவர் இந்த படத்தில் நடித்தது பயங்கரம். ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க சீமானு, இப்படி போட்டு பச்சாக் பச்சாக்குன்னுவார் பாருங்க குத்து. கராத்தா மாஸ்டரா தோத்துட்டார் சீமான் அண்ணன்கிட்ட. என்ன கராத்தா தலைவா சீமான் அண்ணன் பயங்கரம். அப்புறம் தூய தமிழ் ஒன்று பேசுவார், செம்மொழி என்றும் நான் என்றும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் தலைவா. எஸ் சூர்யாவே மறந்துட்டார் அந்த டைலாக்கு. சீமான் அண்ணன் அவரோட ரோலை பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷனுக்கு அவர் என்ன பண்ணணுமோ இந்த படம் மூலியமாக அவர் பண்ணிட்டாரு. பிஆர் செம்ம மாஸ் பண்ணி விட்டார். எல்லா படத்துக்கும் இப்போ வர சரியான மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாப்புல. அவரை சொல்கிறது வார்த்தையே இல்லை, தரமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல, மாஸ் காட்டிகிட்டு இருக்காப்புல. அது அவருக்கு சேட்டை இல்லாமல் இருக்குமா? அவர் தான் சேட்டை தான் அவர். மாஸ் காட்டுறாப்புல தலைவர். சீமான் தலைவர்லாம் எப்பா ஃபைட்லாம் மாஸ் காட்டிட்டாரு சீமான். அதுவும் திருக்குறள் யோ சரியான மாஸ் காட்டாப்புல. சரியான மாஸ் காட்டிட்டாப்புல. இதோ தலைவர் இருக்கிறான் சீமான் வெறியான். வாடா, இவர் தான் சீமான் வெறியான். எஸ்ஜே சூர்யா அவர் சொல்ல வேணுமா? அவரும் மாஸ் காட்டிட்டாரு. அவரும் பிஆருக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் அவரும் 2 பேரும் நல்ல காம்பினேஷன், செம்ம காம்பினேஷன். ஆனால் கலாய்க்கிறதுல மாஸ் காட்டிட்டாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். மெயினாக கப்புள்ஸ் பிளாஸ்ட், யங்ஸ்டர்ஸ் தான் பிளாஸ்ட். ஏன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வயசானவங்க கூட சொல்லிட்டு போனாங்க, ஒரு ஆன்ட்டி வேறு சொல்லிட்டு போனாங்க, அவங்களே பிடிச்சிருக்குன்றாங்க ப்ரோ. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லவே வேணும். நயன்தாரா எதுக்கு இந்த விக்னேஷ் சிவனை போய் கல்யாணம் பண்ணவங்களாம் ஒரு ஆளா அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. ஆனால் உண்மையாக சொல்லலாம், இந்த நாளில் அவர் உடைச்சிருக்கிறாரு. சங்கர் சார் வந்து ஒரு எந்திரன்லேயும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தெல்லாம் காமிச்சார்ல, பாய்ஸில் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை விக்னேஷ் சிவன் சார் ஒரு டிரெக்டராக காமிச்சிருக்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இந்த படம் ஃப்ளாப்புன்னு தான் நினச்சாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் அவருடைய டைரக்ஷனு, அந்த மனுஷன் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு பண்ணியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வேறு லெவலில் பண்ணிட்டார் ஒரு சம்பவம் மனுஷன். இனி பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் உள்ளே புகுந்து கொண்டாட போகிறாங்க படத்தை. அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, படத்தில் ஒரு பெரிய கார்ப்பரேட்டை ஒருத்தன் போராடுறான், ஒரு சாதாரண ஆள் அப்படின்னா, அவன் மேலே பல அவதூறுகளை சோஷியல் மீடியா வச்சு பரப்பிடலாம். ஆனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் தான் ஜெயிப்பான்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மெசேஜுங்க.
சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் கண்டுபிடிச்சிட்டானா அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குது படம். ஃபஸ்ட்டு ஃப்ளாப்புன்னு நினச்சேன் நான், இன்னைக்கு ஃப்ளாப்புன்னு நினச்சி தான் வந்தேன். நீ ஃபஸ்ட்டு மர்டர் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். மனுஷன் தப்பிச்சிட்டா போல. விக்னேஷ் சிவன் காப்பாற்றிட்டாரு. அவர் வேற லெவலில் பண்ணிட்டாரு. டைரக்ஷன்லாம் வேற செம்மையாக பின்னி எடுத்துட்டாங்க. இந்த தீமா தீமா சாங்கு, அப்புறம் இன்னொரு சாங்கு எனக்கு என்ன யாரும் இல்லையே, ஏங்க ஒன் மோர் போட்டிருக்கலாங்க. அப்படி ஒரு செலிப்ரேஷனுங்க அந்த பாட்டுக்கு. படம் தரமாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்தது. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. சொல்லவே வார்த்தை இல்லை, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவருக்காகவே பார்க்கலாம். இல்லை பிரதீப் சார் சொல்லவே தேவையில்ல. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாளவிகா இதில் இருக்காங்க. ஸோ அவங்களும் அம்மா கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் மூவி சூப்பராக இருக்குது. நேரில் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்ஜே சூர்யா சார் மாஸ் பண்ணிட்டாரு வேற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு அவர். இல்லை தேட்டரில் சீமான் சார் என்ட்ரிலாம் வேற லெவலில் எல்லாருமே பயங்கரமாக கத்துனாங்க. ஸோ அவரோட கேரக்டர் அப்பாவா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு மூவி, சூப்பராக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் தான் இந்த மூவி. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான மூவி. ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, எல்லார்கிட்டையுமே அந்த கேர் அண்ட் லவ் இருக்குது. அது ஒரு இப்போ ஆல்ரெடி எல்லாருமே ஃபோனுக்குள்ளே அடிக்டடாக இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளே வில்லேஜ் போனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. எஸ், அது லவ் டுடேலேருந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. இது டியூட்ல கூட இப்படி கேட்ச் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்லா இருக்கு அவர் ஆக்டிங். செம்ம சேட்டை, இப்படி 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 அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுவும் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருந்த சாங் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனது. அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் கத்தி கத்தி எனக்கு த்ரோட் பெயினே வந்துடுச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் இது. ஹேட்ரி தான். எஸ். ஆமா, எஸ். பெரியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அவங்க கதை என்னவோ எல்ஐகே கதை லைக்கோட கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பெரியவங்களுக்கு மேபி ஜானலாக ஒத்து போவாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் செகண்ட் ஆஃப் மூவியோட டைப்பு, ஆக்ஷன் சீன் அவர் எப்படி கரெக்டாக காட்டணும்னு நினச்சா அவரோட ஸ்டைலில் சூப்பராக மூவி எடுத்திருக்காரு. டைரக்டராகவும் சரி, அதுவும் ஹீரோவோட கேரக்டர் புரிஞ்சு எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்ஃபில், ரொம்ப சூப்பராக இருக்குது. டோன்ட் மிஸ் இட் கைஸ். சூர்யான் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம சீமானோட ஆக்டிங் ஜங்க் அப்படிங்கிறது செம்மையாக இருந்தது. அவரோட ஆக்டிங், ஒரு ஆக்டராக உண்மையிலே சீமானை பாராட்டணும். ஆக்டருங்கிறத தாண்டி டைரக்ஷனில் ஒரு வேளை இருந்ததுனால அவருக்கு அந்த சீனோட இம்பேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான கிரிஞ்சிருக்க இடத்துல அவரோட ஆக்டிங் தான் சிரிக்க வச்சது. அதனால சீமான் சாரை பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் நிறையா இருக்குது. ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா அதில் ரொம்ப ஹாப்பி. அந்த டைலாக்லாம் கேட்கும் போதெல்லாம் எனக்குலாம் பார்த்து வெரி ராங் ப்ரோ. அந்த டைலாக் கேட்க கேட்க ஐயோ மனசுக்குள்ள நினச்சதெல்லாம் சொல்லிட்டாங்களே. ஒரு டைலாக் வர சீமானோட டைலாக் தான் எப்பவுமே, வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிக்கும்போது தலை குனிந்து குடிப்பாய், நம்ம நாட்டு இளநீரை குடிக்கும்போது தலை நிமிர்ந்து குடிப்பேன் அப்படின்னா, ஸ்டாப் போட்டு குடித்தா இளநீரை கூட நாங்கள் தலை குடிஞ்சுதான் கூப்பிடணும், கொக்கா கோலா குடிக்க மேலே குடித்தாலும் இதெல்லாம் ஒரு டைலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது உண்மையிலே. அந்த இதெல்லாம் ஆக்சுவலி அந்த ரோபோலாம் நம்ம விஜயோட டைலாக்லாம் நிறையா பேசியிருப்பார். ஓகேங்களா. டைலாக் பேசும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே விஜயோட ரெஃபரன்ஸ் நல்லா இருந்தது. அவரோட சினிமா, அதாவது அரசியல் கலந்த ஒரு சினிமாட்டிக்கான டைலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்ததும் அதை விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா இருக்கு. பிரதீப் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களோட படத்தை எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணால் இது வேணால் ஒரு 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 15% மேலே இருக்கும் எல்லாத்தையும் விட. ஏன்னா இமோஷனல்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சீன் அண்ட் போர்ஷன்ஸ் இமோஷனலாகவும் டச்சிங்காகவும் வந்திருக்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்கள ஆக்சுவலி பொலிட்டீஷியனாக தான் தெரியும். இன்றைக்கி அவங்கள ஒரு ஆக்டராக நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். எஸ்ஜே சூர்யா டாப் நோச்சுங்க. அது இப்போ அதுக்கு அவங்கள அடிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அதுவும் ரீக்ரியேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஓல்டு வெர்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போது எஸ்ஜே சூர்யா பிரதீப் கம்பேர் பண்ணால் இப்போ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு கேட்டால்
ஐ டெஃபினெட்லி சே எஸ்ஜே சூர்யா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பிஆர். இஸ் பேக், த ஓஜி வெர்ஷன் ஆஃப் விக்னேஷ் சிவா இஸ் பேக். ஏன்னா அவங்க போட்ட அவங்க கொஞ்சம் வருஷம் எடுத்து தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அவங்களோட ஏடிஸ் பார்வதி அண்ட் அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், அது தெரியும் நல்லா. இங்கே ஓவராலாக நான் வேணால் 5க்கு 5 கொடுத்துருப்பேன். பீக்ண்ணா, கோர்ல இருக்குண்ணா, சூப்பர்ண்ணா, பேசுறா காமெடி சூப்பரா வச்சிருக்காங்க, படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. சீமான் பிரதீப் இவங்க 2 பேரோட காமெடி அல்டிமேட் காமெடி, புதுசா இருந்துச்சு. சீமான் இவன் பிரதீப் ஒருத்தரா. எஸ்டே சூர்யா அவர் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, டான்ஸ் சூப்பரா எஸ்ஜே இருந்துச்சு. சூர்யா டான்ஸா? நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. அனிருத்தோட அந்த பழைய பாட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சூப்பரா. டப்பிங்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா ரோபோட் டப்பிங் தந்திருக்காரு, நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சீமான் தான் இருக்காரு. ஆமாம், சென்டிமெண்ட்டாக நல்லா சீமான் ஆக்டிங் சூப்பரா இருந்து ப்ரோ, பயங்கரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஓகே. எஸ்ஜே சூர்யா அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு, படம் பயங்கரமா இருக்கு. ஓகே. பிரதீப் என்ன மாதிரி பண்ணியிருக்காப்ல, ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? அவர் காமெடி ரோலு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அந்த பாட்டு தான் பிளாஸ்ட்டு. 10 வருஷம் முன்னாடி அந்த பாட்டு இப்போ வந்து தேட்டரில் பார்க்கும்போது செம்ம வைபாக இருக்குது. பிளாஸ்ட் ஆயிடுச்சு தேட்டர் அந்த பாட்டு வந்து. பார்த்துட்டோம் நான் படம். எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, வைபாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நான் ஸ்டாப்பாக என்டர்டைன்மெண்ட் தான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஃபியூச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து இந்த ஃபோனு கனெக்டடாக எப்படி இருக்காங்க, அதுலேருந்து அதனால் வர அட்வான்டேஜஸ். ஃபோனுக்கு அந்த கனெக்ஷன் லவ் டுடேலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆமாம் ப்ரோ, எல்லா படத்துக்கும் இந்த ஃபோனை வச்சிருக்காரு. இது மாதிரி அவர் கனெக்ட் ஆகான்னு பார்த்தா நம்மள ஃபோனை விட்டு கனெக்ட் ஆகாமல் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல சோசியல் மெசேஜாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி பிளாஸ்டா? எல்லாரும் பிளாஸ்ட் ப்ரோ. சீமான்லாம் வேற லெவல், எதிர்பார்க்காத பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நான் ரொம்ப ஒரு காம்பினேஷன் இருக்காதுன்னு நினச்சேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஒரு காம்பினேஷனாக நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. கம்ம பண்ணிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா இருக்காரு, நடிப்பழக்கம் அவர் இருக்காரு. வழக்கம் போல தான் ப்ரோ, அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. டாப் நாட்ச் ப்ரோ. அவர் ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி எல்லாமே இருக்கு, அப்படியே ஒரு கலந்து நவரசம் ப்ரோ. அவர் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், 3 ஹவர்ஸ் நல்ல என்டர்டைன்மெண்ட். பாட்டுலாம் எல்லாமே நல்லா இருக்கும். அது அந்த எவர்கிரீன் சாங், அந்த எனக்கென யாரும் இல்லை சாங் வந்த டைமிங்லாம் அடிச்சிக்க முடியாது ப்ரோ. நல்ல டைமிங், வேற லெவல் டைமிங் ப்ரோ. அது கிளைமாக்ஸ்ல எப்படி முடிச்சிருக்காங்க? கிளைமாக்ஸ் நல்லா அதான் ப்ரோ, எமோஷனலா முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ப்ரோ. கண்டிப்பா இந்த காலத்துக்கு தேவையானது. பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு படம். அனிருத் கேமியோ சரியா இருந்துச்சு. சீமான் வேற லெவல் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. சீமான் பிஆரோட அந்த காம்போலாம் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு, அப்பா பையன் செம்மையா இருந்துச்சு. என்ன பாதி படம் மட்டும் காணாம போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, வந்து பாருங்க, நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன்னாலே வைப் தானே ப்ரோ. இல்ல அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காலாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? நல்லா இருந்தது. ஓகே. சீமான் தான் வந்து சதுர விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பண்ணியிருந்தாரு, அந்த அப்பா கேரக்டராக நல்லா இருந்தது ப்ரோ. அனிருத் பாட்டு எப்பயுமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், மியூசிக்காகவே பார்க்கலாம், கம்பேக்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த சம்மரில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாரு எஸ்ஜே சூர்யா ஒரு ஸ்டைலில் சூப்பராக வந்திருக்கு. எல்ஐகேன்னு அந்த லைக்குன்னு ஒரு ஆப் வச்சு ஒரு 2 பேரோட லைஃப் தான் ஒரு ஒன்லைனு. ஏன் என்ன விஷயம்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பிடிச்சிட்டாருங்க, ஜென்சி பசங்க எல்லாரும் பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி என்ன மொபைல் ஃபோன் தானே, அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு சைடில் ஒடுக்கணும், ஒரு சைடில் வந்து யூஸ் பண்ணணும். இது 2 பேர் தான் சண்டை போடுகிறான், அது ஒரு கதை போகுது. இதில் வந்து பயங்கரமாக நிறைய சிக்னேச்சர் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஃபா 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 அது ஒன்று, அப்புறம் பீப் வச்சு பேசுகிற வார்த்தைலாம் வருது, வேணா சொல்கிறேன். இதுதான் வருது, கேக்குதா? கேட்காது, அதே நிறைய வருது. படம் நல்லா இருக்கா? படம் வந்து செம்மையா வந்திருக்குங்க. ஏன் படம் வந்து பார்க்க வேண்டிய படம், ஜென்சி பசங்க பார்க்க வேண்டிய, லவ் பண்றவங்க போய் பார்த்தே ஆகணும். அந்த அட்ராசிட்டி இது எக்கிறது ஜம்ப் பண்றது கத்த எஸ் சார் சொன்னா புரியாது சார், அது சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பயங்கரமா அவர் கவர் பண்ணிட்டாருங்க. வருங்கால சூப்பர் ஸ்டார் அவர் தாங்க, ஓப்பனா சொல்றேன். ஜென்சிக்கு இந்த லெவல்ல இருக்கிறது, அதனால படம் கொடுத்துருவாரு. இதுவும் பிளாக் பஸ்டர் தான், 100 கோடி தான். ஏன்னா பசங்க விட மாட்டாங்க, வந்து பார்த்து ஒரு ஷோ 10 வாட்டி பார்ப்பாங்க, இன்னைக்கே வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது இவனை போய் அக்ரிகல்ச்சர் பண்ண சொல்லுங்க, அந்த தம்பியை பண்ண மாட்டாரு, எல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் அண்ணன் வந்து என்னது கேவர் கஞ்சி குடிங்க, கூழு குடிங்கன்னு சொல்றாரு. குடிக்க மாட்டான், இவன் கல்லு தான் குடிப்பான்வான். அந்த மாதிரி சென்சி பசங்களாம் இருக்கும் போது அண்ணன் வந்து பிடிச்சிருக்கா அவரோட